வணக்கம். என்றும் அன்புடன், என்றும் அன்புடன். அன்பே சிவம், அன்பே சிவம். மனிதனுக்கு ரெண்டாவது பிறவி இருக்குன்னு சொல்லியிருக்கேன். மனிதனுக்கு ரெண்டாவது பிறவி இருக்குன்னு சொல்லியிருக்கேன். அதனால் நான் புதுசு, ரெண்டாவது பிறவி எடுத்தவனா, அதனால் நான் புதுசு. வேறு பிறவி எடுத்தவங்களை பார்த்தா தெரியும். பிறவி எடுக்காதவங்க தான் பிறவி எடுத்தது மாதிரி பேசுகிறாங்க. இதுக்கும் ஒரு கூட்டம் குரூப்பெல்லாம் உட்காந்துக்கிட்டு நாங்களும் பிறந்துட்டோம், பிறவி எடுத்துட்டோம், என்னத்தையும் காமெடி பண்ணுதாங்க. இருக்கட்டும், அது ஒரு பக்கத்தில். நான் சிரிக்க தவிர வேறு ஒன்றும் செய்ய வழியில்லை. ஆமாம், உங்கள் கூத்து எப்படி ஜாதி மத கூத்து, அது மாதிரி இங்கே ஆன்மீக கூத்து இருக்கட்டும். உண்மை தெரிஞ்சதுன்னா என்ன நடக்கும் தெரியுமா உங்களுக்கு? உண்மை தெரிஞ்சதுன்னா எனக்குள்ள உறுப்பு அத்தனையும், எனக்குள்ள இருக்க உறுப்பு அத்தனையும் எனக்காண்டி நீங்கள் ரொம்ப ஓடி களைச்சிட்டீங்க அப்படின்னு உண்மை பிறப்பான் பாருங்க. பிறவி எடுத்தான்ல அவனை சொல்ல வரணும். பிறக்காதவங்க சொல்லி கொடுத்தவங்களோ பிறக்காதவங்க பிறந்துட்டது மாதிரியும் அவர் பிறவி எடுத்தது மாதிரியும் உங்களோட பேச்சுக்கள், உங்களோட நடவடிக்கைகள் இருக்கட்டும். அது ஒரு பக்கத்தில். மோரையை பார்த்தா கண்டுபிடிச்சிருவான் இது மசல் பிடிக்குமான்னு. உண்மை பக்கம் போகாமல் உண்மையை பேசக்கூடாது. அப்போ இந்த உடம்பை பற்றி நான் 1.5 வருஷத்துக்கு முன்னாடியே பேசியிருக்கேன், எழுதி வச்சுருக்கேன். தேதி போட்டு நாள் போட்டு எழுதி வச்சுருக்கேன். என்னது, இந்த உடம்பு ஞான மலர்னு எழுதி வச்சுருக்கேன். நான் மலர்ந்திருக்கேன் இந்த ஏரியாவில், இது ஞான மலர், இது மலர்ந்திருக்குன்னு எழுதி வச்சுருக்கேன். 2 வருஷத்துக்கு முன்னாலே எழுதிட்டேன். இந்த 5ஆம் கிளாஸ் எங்கேயும் போகல, எவர்த்தையும் போய் எந்த பாடம் படிக்கலை, எவர்த்தையும் எந்த ஆசிரமத்துலேயும் எந்த கோயில்லையும் எங்கேயும் போய் எந்த பாடம் படிக்கலை. அதனால் நான் குரு. அப்போ இந்த குரு பார்ப்பான். குரு பார்த்தா கோடி நன்மை. ஆனால் குருவை பார்க்கறதுக்கு தான் ஆள் இல்லை. குருவை பார்க்க ஆள் இல்லை. குரு மாதிரியே வேஷம் போட்டிருக்காங்களா தெரியாதா? அவங்க தான் உங்களுக்கு வேணும். உங்களுக்கு எப்படி வேணும்? தெருவு, ஊர், ஜாதி, ஒரு மாநிலம். இந்த மாநிலத்துக்குள்ளே நிற்காங்க பாருங்கள். இவங்க பிறவி எடுக்கலை, ஆனால் பிறந்தது மாதிரி ஒரு வேஷம். எப்படி மாலையை போட்டுக்கிட்டு நாங்கள் பிறந்துட்டோம், வேட்டியை மாற்றிட்டோம், சட்டையை மாற்றிட்டோம், அது பிறக்கவே செய்யாது. ஏன்னா இது உலகம் பேசுது, இது உலகம் பேசுது. அண்டத்தை தெரிஞ்சது, அண்டத்து கூட பயணம் பண்ணிக்கிட்டு இருக்குது. இது சும்மா இல்லை. அப்போ இவன் இந்த உடம்பு எனக்காண்டி ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு அப்படின்னு சத்தியத்துக்கு தெரியும். சத்தியம் தெரிஞ்சவனுக்கு தெரியும், பிறவி எடுத்தவனுக்கு தெரியும். இனிமேல் நான் உங்களுக்கு தொல்லை தரமாட்டேன். யாருக்கு? இந்த உடம்புக்குள்ளே இருக்க உறுப்புகள்லாம் இருக்குல்ல, அத்தனை உறுப்புகளுக்கும் அவன் லிஸ்ட்டு கொடுத்துருவான். லிஸ்ட்டு கொடுத்தவொடனே அதெல்லாம் ஆனந்தம் அடையுது. ஆன்னு ஓடி ஒரு பக்கம் ஜாதி மத கூட்டம், மொழி கூட்டம், இன கூட்டம், நாட்டு கூட்டம், அரசியல் கூட்டம், மதம் பிடிச்சி இது இப்போ ஆன்மீகம், போலி ஆன்மீக கூட்டம். நான் தலைவன், நீ தலைவன், நான் தெரிஞ்சிட்டேன், நீ தெரிஞ்சிட்டேன். சத்தியம் தெரிஞ்சவன் தெரியாதுன்னு வச்சுருப்பான், நீங்கள் தெரியும்னு வச்சுருப்பியோ. அதுதான் உங்கள் ஆன்மீகம். நீங்கள் பிறக்கவே இல்லைங்கிறது இதெல்லாம் அடையாளம் தான். அப்போ அவன் இந்த உடம்பை உள்ளுக்கு லெஸ்ட்டு கொடுத்துருவான். நீங்கள் லெஸ்ட்டு கொடுத்தீங்களா சொல்லுங்கள். உங்கள் ஐயா லெஸ்ட்டு கொடுத்தாரா? உங்கள் குரு லெஸ்ட்டு கொடுத்தாரா? இந்த உடம்புக்கு லெஸ்ட்டு கொடுத்தாரா?
தெரியுமா? அவர் பிறந்திருக்காருன்னு அவருக்கு தெரியுமா? அப்போ நீங்கள் ஆன்மீகம், போலி ஆன்மீகம் கற்றுக்கிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். எப்படி கோயில் போய் இது பண்ணிக்கிட்டு இருக்காங்களோ, கோயிலும் தெரியாது, உங்களுக்கு குளமும் தெரியாது. அப்படி கோயிலும் குளமும் தெரிஞ்சு வச்சுருப்பான். அவன் கோயிலும் குளமும் தெரிஞ்சுட்டு அவன் கோயிலுக்குள்ளேயே இருக்கான், குளத்துக்குள்ளேயே முங்கிக்கிட்டு இருக்கான். அவன் தான் பிறவிடத்தவன். அவன் அந்த உடம்புக்கு லெஸ்ட்டு கொடுத்துருவான். இந்த உள்ளுக்குள்ளே உறுப்புகள் அத்தனையும் அதுக்கு பிறகு தான் வேலை செய்யும். உண்மையாகவே சத்தியம் வந்துட்டுடா, இனிமேல் நம்ம ஆனந்தம் அடையலாம்னு அந்த உடம்பை போட்டுருவான் கீழே. உடம்பை கீழே போட்டுருவான். உடம்பை கீழே போட்டிங்களா நீங்கள்? உங்கள் ஐயா போட்டாரா? எந்த குருவாக இருந்தாலும் நீ விசேஷம் நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். ஆனால் நீ என்ன சொல்லித்தர? அவர் விசேஷம், இவர் விசேஷம்னு சொல்லித்தர. நான் என்ன பேசிக்கிட்டு இருக்கேன்? எப்படி உங்கள் சட்டத்திட்டம் செல்லுது? எப்படி உங்களுக்கு தெரியும்னு சொல்ல வரீங்க? இந்த அன்பு சாட்டையை சுற்றும், சிம்மையெல்லாம் பேசாது. இது உலகம் பேசுது. உலகத் தலைவன். நான் டாக்டர், உலக டாக்டரு, நான் கலெக்டரு, நான் இன்ஜினியரு, நான் தான் நீதிபதி, நான் தான் விஞ்ஞானி. இப்போ நான் யார்? நான் ஒரு குரு. அண்டத்து கூட பயணம் பண்ணிக்கிட்டு இருக்காமன்னு அர்த்தம். எந்த புக்கும் படிச்சுட்டு வரல, எவற்றையும் போய் படுத்து கிடந்துட்டு வரல. ஒரே ஆள் அன்பு. அன்பு. அதனால் கவனமாக செயல்படுங்க. கவனம் ரொம்ப முக்கியம். பிறவி எடுக்கலை, பிறவி ரெண்டாவது பிறவி இருக்குது. அந்த பிறவி எடுக்காதவங்க பேச்சு தான் உங்களுக்கு பேச்சையாக இருக்குது. அந்த பேச்சுக்குள்ளே இருக்குது உங்கள் பேச்சு. உங்கள் பேச்சு உங்களுக்கே செல்லாதுங்கிறது தெரிஞ்சு வச்சிருக்க பேச்சு. பேசுது பேச்சு. அடி. உங்கள் குரு இப்படி சிரிச்சாரா? சிரிப்பாரா? எப்போ சிரிப்பு வரும் தெரியுமா உங்களுக்கு? சிரிப்பு எப்போ வரும்? இதை நீங்கள் சொல்லிடுங்க பார்ப்போம். உங்களுக்கு சிரிப்பு எப்போ வரும்? அடுத்து நீங்கள் ஆம்பளையா பொம்பளையா? நீங்கள் ஆம்பளையா பொம்பளையா? இது உங்கள் குரு உங்களுக்கு சொல்லி தந்தாரா? இல்லை நீங்கள் ஆம்பளையா பொம்பளையா? இதை தெளிவுபடுத்துங்க. யாராக இருந்தாலும் சரி. அதனால் இவன் உள்ளுக்குள்ளே உறுப்புகளுக்கு லெஸ்ட்டு கொடுத்துருவான். இந்த உடம்பை கீழே போட்டு அது லெஸ்ட் அடையுது, அது சந்தோஷம் அடையுது, அது மகிழ்ச்சி அடையுது, அது கொண்டாட்டம் அடையுது. நீங்கள் அதை செய்யவே இல்லை. கேட்டால் செஞ்சதை மாதிரி நடிக்கிங்க. இப்போ இல்லைன்னா நான் பேசின பேச்சை அடுத்து பேசுவீங்க. இதுதான் உங்களுக்கு தெரிஞ்சு வச்சுக்குவேன். என்று மண்படம் ஞானி யோகிநாதன். கவனமாக இருங்க, கரெக்டாக இருங்க. சத்தியம் பார்த்துக்கிட்டே இருக்குது. சத்தியம் எங்கே இல்லை, சத்தியம் சத்தியமாக இருக்குது. சத்தியம் எங்கேருந்து பார்க்க வேண்டிய சில அந்தரங்கம் யாவும் அறிவான் அந்தரங்கன். அந்தரங்கம் யாவும் அறிவான் அந்தரங்கன். சாதாரண ஆள் கூட இருக்கலை, பெரிய ஆள் கூட, ஒட்டுமொத்த உலக தலைவன் ஒரே ஒருத்தன் தான். அவன் அன்பும் சிவமும் வேற இல்லை, அவன் கூட இருக்கான். இதை கண்டு இது மரணத்தையே தூக்கி சாப்பிடுவான்னு சொல்லியிருக்கான். சொன்னார் அவங்க குரு. சாப்பிடுவாரா மரணத்தை? சாப்பிட தெரியுமா அவருக்கு? வச்சுக்கிடுவோம். அன்பு விளையாட்டை கொஞ்சம் கொஞ்சமாக விளையாடுவோம். இல்லைன்னா அசந்தரக்கூடாது, அடி ஓங்கி விழுந்துடும். கவனமாக இருக்கணும். என்று மண்பட ஞானி யோகிநாதன். சிரிச்சுக்கிட்டே இருங்க. சிரிப்பு நான் என்ன எங்கேருந்து வரும்னு சொல்லுங்கள். சிரிக்கலை யாராவது? நீங்கள் முதல்ல நீங்கள் சிரிப்பலான்னு சொல்லுங்கள். நல்லா அடுத்து உங்கள் குருன்னு சொல்லுங்கள். அவரை சிரிப்பாரான்னு பாருங்கள். ஏன் சிரிப்பையும் பாருங்கள். சிரிப்போடு சேரணும். அப்போ தான் சிரிப்பு வரும். சிரிப்பு வராதவங்க கூடலாம் சேர்ந்துக்கிட்டு சிரிப்பை சொல்லி தந்துட்டாரு, சிரிப்பை படிச்சுட்டேன், சிரிப்பு தான் பெருசு, அவர்கிட்ட போனால் நம்ம சிரிச்சிடலாம். எப்படி சிரிப்பீங்க? சிரிக்க தெரியாதவன்ட்ட போய் சிரிச்சா என்ன பள்ளிக்கூடம் நடத்திக்கிட்டு இருக்கீங்க? அத்தனை பேர் என்னையா பள்ளிக்கூடம் நடத்துங்க? சிரிக்கவும் தெரியல, கொண்டாடவும் தெரியல. அவர் சிரிக்க சொல்லி தருவாரா? யாருக்கு சிரிக்க சொல்லி தருவாரா? எனக்கு சிரிக்க சொல்லி தருவாரா? சிரிப்புக்காரனுக்கு சிரிக்க சொல்லி தர முடியுமா? சிரிப்பு தெரியாதவனுக்கு சிரிக்க சொல்லி கொடுக்கணும். அவருக்கும் சிரிக்க தெரியாது, உங்களுக்கும் சிரிக்க தெரியாது. சிரிப்பான் ஒருத்தன். சிரிப்பை தெரியாது சிரிச்சுக்கிட்டே இருப்பான். அவனுக்கு பேர் சதாசிவம். அவனுக்கு பேர் சதாசிவம்.
இருக்கணும். சதாசிவத்தை பார்த்துக்கிட்டே வாங்க. சதாசிவம் வர கிடைக்காத உங்களை வச்சு செஞ்சோம். வாழ்த்துக்கள். மகிழ்ச்சியாக இருக்க, கொண்டாட்டமாக இருக்க. ஏற்றும் பண்புடன்.